friends, welcome back to our channel Kalavadi Tips. So நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈரலே இல்லாத ஈரல் கிரேவி தான் फ्रेंड्स செய்ய போறோம். என்னடா இவ ஈரலே இல்லாத ஈரல் கிரேவின்னு சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா फ्रेंड्स? ஒரு சூப்பரான டேஸ்டியான வெஜ் ஈரல் கிரேவி, அது ஹை புரோட்டீனான ஈரல் கிரேவி தான் செய்ய போறோம். சோ இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி. சோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த ஈரல் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹை ப்ரோட்டீன் டேஸ்டி ஈரல் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஹை ப்ரோட்டீனான ஃபுட்டெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட நம்ம ஒரு 3 பச்சை மிளகாயும், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும், இந்த பச்சை பயிருக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்பவும் ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டான குறகுறப்பு, ரொம்பவும் குறகுறப்பாக இல்லாமல் இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. பிளேட் இல்லைனா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா செட் பண்ணிவிடுங்க. ஸோ பாசிப்பருப்பை நம்ம எடுத்துக்கிறதும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவிங்காகவும் நல்லா வந்து ஷைனிங்காகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம செட் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் எப்போவுமே நீங்கள் வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சிங்கன்னா தான் சீக்கிரத்துலேயே வேகும், ரொம்ப சாஃப்டாகவும் வெந்து வரும். இப்போ இது நல்லா ஃபுல்லாக நம்ம செட் பண்ணிட்டோம். இட்லி பாத்திரத்துலேயும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் கூட வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இப்போ அது வேகிற டைமத்தில் நம்ம இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஸ்டவ்வை கொஞ்சம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ண அந்த பாசிப்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். ஸோ வெந்துருச்சான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு டூத் பிக் ஸ்டிக் இல்லைனா நீங்கள் ஒரு கத்தியை கூட இந்த மாதிரி நல்லா தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வந்து வதங்கிருச்சு. தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரத்துலேயே வதங்கிடும். ஸோ எப்போவுமே நம்ம சமையலுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ண முடியாத இடத்துல மட்டும் நீங்கள் தூளுப்பை யூஸ் பண்ணிவிட்டு மற்ற டைமில் நீங்கள் கல்லுப்பை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாய் தூள், ஸோ நம்ம சமையலுக்கு நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் தான். ஸோ அந்த வீடியோ கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தூள் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு சமைச்சு பாருங்கள். எந்த சமையல் செஞ்சீங்கனாலும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுனால நம்ம சேனல் பேஜை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பாருங்கள், நல்லா வந்து நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த ஈரல், வெஜ் ஈரலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஈரல் கடையில் காசு கொடுத்து வாங்கணுன்னா, ஆட்டு ஈரல்லாம் வாங்கணுன்னா நம்ம காசு அதிகமாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஹை ப்ரோட்டீன் ரிச்சான இந்த வெஜ் ஈரல் கிரேவியை நம்ம செலவு கம்மியாகவே நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈரல் கிரேவி மாதிரியே சூப்பராக இருக்கும். இது ஹை ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதோட நம்ம சூப்பரான ரெடியான ஈரலையும் இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ ஈரல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வெஜ் ஈரல் கிரேவி, ஹை ப்ரோட்டீனான ஈரல் கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சும்மா நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பாசிப்பருப்பை எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெஜ் ஈரல் கிரேவின்னு சொன்னீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா வந்து மேட்ச் ஆகிற மாதிரி 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பன்னீர் தான். வீட்டில் கொஞ்சமாக பன்னீர் இருந்துச்சு. ஸோ அதை எங்கே தனியாக கிரேவி செய்யுது, இதோட மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா ஸோ ஒரு அரைச்சி சேர்த்தா ரொம்பவே கிரேவி சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த பன்னீரையும் வந்து கொஞ்சமாக அரைச்சி சேர்த்துட்டோம். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கலர் தான் சேஞ்ச் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், இதில் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் அடிப்போலி தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் நிச்சயமாக உங்களுக்கு பாராட்டு மழை தான். ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ஹை ப்ரோட்டீனான வெஜ் ஈரல் கிரேவியை இந்த வீக்கெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். சுட சுட சாதத்தோடு போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்படியே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் இந்த கிரேவி ரொம்பவே பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.